வெல்கம் டு ஹரிதாஸ் டைரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான மட்டன் குழம்பு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு பிரியாணி லீஃப், 4 பட்டை, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கடல் பாசி இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 10 to 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதுவும் லைட்டா பிரவுன் கலர்ல வதங்கி வரட்டும். வெயிட் பண்ணுவோம். இப்போ வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறியாச்சு. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 தக்காளி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விடலாம். இப்போ 4 பச்சை மிளகாய், 1 மூடி தேங்காய் திருவல் இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விடலாம். இப்போ மசாலாலாம் ரெடி ஆகிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு குக்கரில் 750 கிராம் மட்டன், அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 கிளாஸ் தண்ணி இதெல்லாம் சேர்த்து 6 விசில் வச்சு இறக்கி வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டு 3 பட்டை, 3 கிராம்பு, அது கூடவே 3 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். ஆனியன் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 3 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ நம்ம லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சாச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.